இந்த ஸ்டோரி வந்து கேம்பிங் போறவங்களுக்கு நடக்குது. கேட்டி இவங்க யங் உமன், இவங்களும் இவங்க ஃபாதரும் சேர்ந்து கேம்பிங் போறாங்க. சம்மர்ல 2013 இவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட் கேம்பிங் கிரவுண்ட் இருந்தது நெவேடா மவுண்டன்ஸ்ல. கேட்டிக்கு வந்து கேம்பிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கேட்டியோட ஃபாதர் வந்து ஒரு அக்காம்ப்ளிஷ்ட் அவுட்டோர்ஸ்மேன் அண்ட் வில்டர்னஸ் கைட். கேட்டி வந்து அவங்களோட ஃபாதர் கூட இருக்கும்போது ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணாங்க கேம்பிங் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஒரு அக்காம்ப்ளிஷ்ட் அவுட்டோர்ஸ்மேன் ஆகிறாங்க. அவங்களுக்கும் வந்து எப்படி கேம்ப் பண்ணுறது, எப்படி சர்வை பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. கேம்பிங் கிரவுண்டுக்கு போகிறாங்க. பார்த்தா நிறைய கார்ஸ் இருக்கு. இவங்க நினைக்கிறாங்க இவங்க சீக்கிரமாக வந்திருக்கணும், இல்லை இதுக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ வந்து எல்லா ஸ்பாட்டும் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ கேம்பிங் பண்ணுறதுக்கு ஸ்பாட் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஃப்ரண்ட் டெஸ்க்கு போயிட்டோன்னா ஃப்ரண்ட் டெஸ்கில் சொல்கிறாங்க ஒரு ஸ்பாட் மட்டும் இருக்குது. ஆனால் அந்த ஸ்பாட் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. பார்க்கிங்லேருந்து தூரம், பாத் ஹவுஸ்லேருந்து தூரம், ஸ்விம்மிங்லேருந்து தூரம், ஒரு ஐசோலேட்டான ஸ்பேஸ். இந்த ஸ்பாட் மட்டும் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல அவங்க கேம்பிங் பண்ணலாம். இந்த ஒரு ஸ்பாட் இருந்ததுக்கே அவங்க வந்து ஹாப்பியாக இருந்தாங்க. அதனால வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே டிரைவ் பண்ணிட்டு போகிறாங்க அந்த சின்ன ரோடில். அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து செப்பரேட் டென்ட் வந்து செட் பண்ணுறாங்க. ஃபாதர் வந்து தனி டென்ட்டில் இருப்பாங்க, கேட்டி வந்து தனி டென்ட்ல இருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்தது பேக் பேக்கிங் டென்ட். சின்ன டென்ட், பெரிய டென்ட் கிடையாது, ஈஸியா கேரி பண்ணிட்டு போகலாம். ஆனா இந்த டென்ட்ல வந்து ஜிப் பண்ணி ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டா லெக்ஸ் வந்து உள்ளதான் வைக்கணும். ஃபீட்டல் பொசிஷன்ல தான் இவங்க வந்து தூங்கணும். சம்மர் டைம்ல ரொம்ப ஹீட்டா இருக்கும். அதனால அன்ஜிப் பண்ணி காலை வெளியே வச்சுட்டு பாடி உள்ள வச்சுட்டு தூங்கணும். காட்டுல இந்த மாதிரி தூங்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இவங்களுக்கு இருந்தது. கேம்ப் வந்து செட் பண்ணிட்டாங்க, கூலர் வந்து செட் பண்ணிட்டாங்க. வெளியே வந்து ஒரு டேபிள் வச்சிருக்காங்க, கேம்பிங் டேபிள். இவங்க டென்ட்ல ஃபிட் ஆகாத திங்ஸ் எல்லாமே வந்து அந்த டேபிள்ல வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஹைக்கிங் போறாங்க, திருப்பி வந்துடுறாங்க, ரொம்ப எக்ஸாஸ்டடா இருக்காங்க, தூங்க போயிடுறாங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் டே வந்து அதே மாதிரி ஹைக்கிங் போறாங்க, திருப்பி வராங்க, எக்ஸாஸ்டடா இருக்காங்க, அப்படியே தூங்க போறாங்க. இவங்க தூங்கிடுறாங்க. 3 AM இந்த நேரத்துல வந்து கேட்டிக்கு வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது வுட்ஸ்லேருந்து. ஃபாதர் வந்து டயபெட்டிக், அதனால 3-4 டைம்ஸ் வந்து பாத் ஹவுஸ் யூஸ் பண்ணுவார். பாத் ஹவுஸ் வந்து தூரமாக இந்த சைடில் இருக்குது. ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து வருது. அப்போ யோசிக்கிறாங்க அவங்க ஃபாதர் எதுக்கு இந்த சைட்லேருந்து வரணும், இந்த சைட்லேருந்து தானே வந்திருக்கணும். இந்த சைடில் அவர் என்ன பண்ணுறாரு, ஃப்ளாஷ் லைட் இவர் வந்து எடுத்துகிட்டு போல, அதனால தப்பான ரூட்டில் போயிட்டு லேட்டாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆர் மேபி அவர் வந்து ட்ரீலேயே அவர் வந்து ரிலீஃப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரீயை யூஸ் பண்ண போயிருக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபாதர் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டார். எப்பயுமே வந்து ஒரு பாத் ஹவுஸ் யூஸ் பண்ணாரு. இவங்களால பார்க்க முடியல. இவங்க டென்ட்டில் வந்து விண்டோ இல்லை, டோட்டல் டார்க்னஸாக இருக்கு, இவங்களுக்கு எந்த ரிஃப்ளெக்ஷனும் இல்லை, அதனால எப்படியும் பார்க்க முடியாது. இப்போ அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து நடந்து அவங்களோட ஃபாதரோட டென்ட்டுக்கு போனோம் அப்படின்னா இது வந்து ஃபாதர் தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து குவிக்கா இவங்க டென்ட்டுக்கு வந்துடுது. இவங்களோட டென்ட்டுக்கு பக்கத்துல வந்து நிக்குது. கேட்டிக்கு வந்து மூச்சு ஒரு சத்தம் கேட்குது. இப்போ வந்து அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது இது அவங்க ஃபாதர் கிடையாது, வேற யாரோ. இது சம்மர்னால ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதனால வந்து டென்ட்டை ஓப்பன் பண்ணி லெக்ஸ் வெளியே வச்சுட்டு அவங்க தூங்குறாங்க. இப்போ அவங்களுக்கு ஞாபகம் வருது அந்த லெக்ஸை எப்படியாச்சும் இழுத்துடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து லெக்கை புல் பண்ண பார்க்குறாங்க. அதுக்குள்ளே இந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க நினைக்கிறாங்க லெக்ஸ் கிட்ட வருவான்னு சொல்லிட்டு, ஆனால் லெக்ஸ் கிட்ட வராமல் அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து டென்ட்டையே சுற்றி சுற்றி நடக்கிறான். அந்த நடக்கிற சத்தத்திலேயே சேர்த்து இவங்க வந்து அந்த லெக்கை வந்து இழுத்துக்கிறாங்க. அந்த ஓப்பன் டென்ட் அடியிலேருந்து இவங்களை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க லெக்கை வந்து யாரோ பிஞ்ச் பண்ணுறாங்க. அவங்களால ஃபீல் பண்ண முடியுது ஒரு கை வந்து அவங்க லெக்கை வந்து பிஞ்ச் பண்ணியிருக்கு. அவங்க பயந்து ரொம்ப ஷேக்கிங்ல இருக்காங்க, குவைட்டா இருக்க பாக்குறாங்க. இப்போ திருப்பியும் வந்து அவன் வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஸ்பாட்ல இருந்தானோ அந்த இடத்துக்கு நடந்து போயிடுறான். அதே மாதிரி மூச்சு ஒரு சத்தம் கேட்குது. இவங்க ஷேக்கிங்ல இருக்காங்க. இது வந்து கொஞ்ச நேரம் இல்லை, ஃபியூ மினிட்ஸ் வந்து இதே மாதிரி இருக்கு. அங்கேயே நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டேபிள் கிட்ட நடந்து போறான். டேபிள் போயிட்டு அங்கே திங்ஸ்லாம் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு டிஸ்டன்ஸ்ல வாக் பண்ணி போயிடுறான். ஆனா இவங்களுக்கு வந்து இப்போ அவன் போயிட்டானா இல்லை இது வந்து ட்ராப்பானு தெரியல, அதனால உள்ளே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியாம தூங்கிடுறாங்க. காலையில ஏந்திரிக்கிறாங்க. இவங்க வந்து வெளியே வந்து இவங்க ஃபாதரை பாக்குறாங்க. அப்போ அவங்க ஃபாதர் வந்து கேட்குறாங்க நீ வந்து 2 AM 3 AMக்கு வெளியே வந்தியா, எனக்கு சத்தம் கேட்டது சார், நீ இல்லை ஆனிமலா இருக்கும்னு நினைச்சேன். நடந்ததை வந்து கேட்டி வந்து அவங்க ஃபாதர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போதே ஃபாதர் வந்து டேபிள் பாக்குறாரு. அந்த இடத்துல திங்ஸ் எல்லாமே வந்து பிரமிட் ஃபார்ம்ல வந்து
அரேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அவங்க பேக் பண்ணி போயிடுறாங்க. ஃபாதர் வந்து எது வேணா நடந்திருக்கும், அவர் சத்தம் கேட்கும் போது வெளியே வந்து பார்க்கல, அவர் டென்ட்டுக்குள்ளேயே இருந்திருக்காரு. அவர் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. யாரோ தெரியாதவங்க வந்து இவங்க ஃபீட்டை வந்து டச் பண்ணியிருக்காங்க அந்த இருட்டில், அந்த நைட்ல. மேபி அவங்களுக்கு வந்து ஃபீட் ஃபெட்டிஷ் இருந்திருக்கலாம். அப்படின்னா சில பேர் வந்து ஃபீட்டுக்கு வந்து அட்ராக்ட் ஆவாங்க. அதே நேரத்தில் ஃபாதர் வெளியே வந்திருந்து அவங்க கிட்ட வந்து ஏதாவது வெப்பன்ஸ் இருந்திருந்தா அவன் யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த வெப்பன்ஸை இன்னும் நிறைய டேமேஜ் ஆயிருக்கும். மேபி வெளியே வராததுனால அவன் வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே போயிட்டு இருப்பான். ஆனால் இந்த கதையை கேட்டு நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த கேட்டி தான் வந்து ரியல் சைக்கோபாத். ஏன்னா வந்து அவங்க தான் வந்து காலை வந்து வெளியே வச்சுட்டு தூங்கியிருக்காங்க. யார் வந்து காலை வெளியே வச்சுட்டு காட்டுல தூங்குவாங்க? இதுல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து பெட்ஷீட்டுக்கு வெளியவே வந்து காலை வெளியே வச்சுட்டு தூங்க மாட்டாங்க. இவங்க வந்து டென்ட்டுக்கு வெளியே காலை வச்சுட்டு தூங்கியிருக்காங்க. 2 பேருமே சர்வை பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டோரி அவ்வளோதான்.